35 வயசாகுதுங்க. பையனுக்கு இன்னமும் கல்யாணமே முடியல. நாங்களும் பார்க்காத ஜாதகமெல்லாம் இல்லை, போகாத கோவிலும் இல்லை. எல்லா ஜோசியர் சொன்ன பரிகாரத்தையும் நாங்கள் செய்துட்டோங்க. ஆனாலும் இன்னும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காரணம் என்ன? பிதிர்தோஷம் அந்த ஜாதகத்தில் இருக்குங்க. சூரியன் மறைஞ்சிருந்தாலோ, சூரியன் பாவகிரகங்கள் சனி ராகு கேது கூட சேர்ந்திருந்தாலோ, சூரியன் 6ஆம் அதிபதியாக 8ஆம் அதிபதியாக இருந்தாலோ, சூரியன் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாதகாதிபதியோட சேர்ந்திருந்தாலோ பிதிர்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்குங்க. இந்த பிதிர்தோஷம் இருந்துட்டாலே அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் முன்னுக்கு வர முடியாது. ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. வேலை, நல்ல படிப்பு ஆனால் சரியான வேலை இல்லை, நல்ல வேலை ஆனால் திருமணம் ஆகலை, நல்ல திருமணம் ஆச்சு ஆனால் குழந்தை கிடைக்கல. இப்படி ஏதாவது அடுக்கடுக்காக ஒரு தொடராக ஏதாவது ஒரு சோகம் பின்னி பிணைந்து கொண்டே இருக்குங்க. ஒரு கண்ணால் அழுதல் ஒரு கண்ணால் சிரித்தல்ங்கிற மாதிரி இந்த பிதிர்தோஷம் இருந்தாலே பாடாப்படுத்துங்க. அப்படிப்பட்ட அந்த பிதிர்தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குதுங்க. அதாவது பரிதீசர். இங்கே சிவனுடைய பேரே பரிதீசர். பரிதினா சூரியன், பரிதீசர். அதுக்கடுத்தது பாஸ்கரேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர். பாஸ்கர்னா சூரியன், அப்போ பாஸ்கரேஸ்வரர் அப்படிங்கிற பேரும் அவருக்கு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் பரிதியப்பர் அப்படிங்கிற பேர்லையும் இந்த மூலவராக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் அழைக்கப்படுறாருங்க. இந்த கோவிலில் அருள்மிகு மங்களாம்பிகை அப்படின்னு அம்பாள் இங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்காங்க. இங்கே சூரியனுக்கு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு அவர் தவம் இருக்கும் பொழுது பூலோகத்திலே இந்த கோவிலுக்கு சென்று நீ உன்னுடைய சாபங்கள் பாவங்கள் நோயிலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு அருள்வாளிக்க இங்கே சூரியன் இந்த கோவிலை வழிபட்டிருக்கிறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டிருக்கார். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு பரிதியப்பர், பரிதீஸ்வரர் அப்படின்னு அந்த சூரியனுடைய பெயரே வழைக்கப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராமபிரானுடைய முன்னோர்களாக இருந்தவர்கள் ஒருவரான சிபி சக்கரவர்த்தி, அதாவது புறாவுக்காக தன்னுடைய தொடை அவர் கட் பண்ணி கொடுத்தவர். அப்படிப்பட்ட நீதிமான், நீதி அரசர். அந்த அரசர் சிபி சக்கரவர்த்தி இங்கே பயணிக்கும் பொழுது, ஓய்வெடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் கண்டெடுத்து இந்த சிவலிங்கத்திற்கு கோவில் எழுப்பினார் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகங்க. அதனால் அந்த சிவலிங்கத்தை தோண்டும் பொழுது லேசாக அந்த சிவலிங்கத்தின் மேலே அந்த ஆயுதம் பட்டு ரத்தம் பீரிட்டது. இன்றைக்கும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது அந்த இரத்த வடு இருக்கிறத பார்க்கலாங்க. அதனால் அவ்வளவு பழமையான ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவிலுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மார்கண்டேஸ்வரர் இங்கே வழிபட்டிருக்கிறாரு. தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் விலக ஆரம்பிக்கும். பிதிர்தோஷம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிதிர்தோஷத்துக்கு இங்கே உங்களுக்கு விலகும். ஏன்னா பிதிர்காரகனே சூரியன். அந்த சூரியனே இங்கே வழிபட்டிருக்கிறார் ஈசனை. அபிஷேக ஆராதனைகள் செய்து தவம் இருந்து சூரிய பிரான் தன்னுடைய பாவங்களை போக்கு கொண்ட ஸ்தலம். அதனால் இங்கே போய் நாம் வழிபட்டாலே பிதிர்தோஷம் எல்லாமே தவிடுபடியாக மறைந்துவிடும். சஷ்டியப்த பூர்த்தி விழா 60, 70, 80 வயதில் செய்துக்கிற அந்த விழாக்கள்லாம் இங்கே செய்தால் அவங்களுக்கு ஆயுள் அதிகரிக்குங்க. பங்குனி மாதம், ஒவ்வொரு வருடம் பங்குனி மாதத்திலையும் 18, 19, 20 தேதிகளில் சூரிய ஒளி அதாவது சிவலிங்கத்தின் மேலே படுது. சூரியன் சிவனை வழிபட்டு செல்கிறார். தினந்தோறும் வரார். அந்த 3 நாட்களில் ஒளிக்கற்றைகள் மூலமாக வழிபட்டுட்டு போகிறார். இப்படி ஒரு அற்புதமான திருக்கோவில். இன்றைக்கெல்லாம் பிரதோஷம். இன்றைக்கி சிவனை நினைத்து வழிபடுறது நல்லது. இந்த மாதிரி பிதிர்தோஷம் நீக்கக்கூடிய கோவில் நினைத்து வழிபடுறதும் நல்லது. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதான் இது இருக்கிற ஊர் பேர் பரிதியப்பர் கோவில் அப்படின்னு இந்த ஊர் பேர். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில் இந்த பரிதியப்பர் கோவில் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு. அதனால் அங்கே போங்க, குடும்பத்தோடு போய் வழிபட்டுட்டு வாங்க. பிரதோஷத்துக்காகவும் இங்கே நீங்கள் போய் வழிபட்டிங்கன்னா நல்லது. எல்லா பாவங்களும் தோஷங்களும் விலகி வாழ்க்கையில் தடைகள் எல்லாமே விலகி எல்லாமே உடனுக்குடன்
கிடைப்பதற்கு அருள்மிகு ஸ்ரீ பருதியப்பரை சென்று வழிபடுங்கள். அனைத்து நன்மைகளும் பெறுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் பொன்னையும் அள்ளித்தரும் அழகான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.